நல்லது செய்வோம், நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 10/2/2025க்கான ராசி பலன்கள். குரோதி வருடம் தை மாதம் 28ஆம் தேதி, பிப்ரவரி மாதம் திங்கள் கிழமை. நல்ல நேரம் காலை 9:30 மற்றும் 10:30, மாலை 4:30 மற்றும் 5:30. கௌரி நல்ல நேரம் காலை 1:30 மற்றும் 2:30, மாலை 7:30 மற்றும் 8:30. ராகு காலம் 7:30 மற்றும் 9. குளிகை 1:30 மற்றும் 3. யமகண்டம் 10:30 மற்றும் 12. சூலம் கிழக்கு. பரிகாரம் தயிர். திதி இன்று இரவு 8:08 வரை திரியோதசி, பின்பு சதுர்தசி. நட்சத்திரம் இன்று இரவு 7:12 வரை புனர்பூசம், பின்பு பூசம். யோகம் இன்று காலை 6:34 வரை சித்த யோகம், பின்பு இரவு 7:12 வரை அமிர்த யோகம், பின்பு சித்த யோகம். சந்திராஷ்டமம் இன்று இரவு 7:12 வரை கேட்டை, பின்பு மூலம். மேஷம் ராசினியர்கள். இன்று உங்களுக்கு செல்வ நிலை சீராக உயரும் நாளாக இருக்க கொடுங்க. கொடுத்த வாக்குறுதிகளை எல்லாம் கண்டிப்பாக காப்பாற்றி கொடுப்பீர்கள். சிரித்த முகம் கண்டிப்பாக இருக்கும். உறவுகளால் ஏற்பட்ட விரிசல் விலகி செல்லக்கூடும். இன்று மன மகிழ்ச்சி அடையக்கூடிய சூழலும் இருக்குங்க. இந்த நாள் இனிய நாளாக அமைந்துவிடக்கூடும். மாற்று கருத்துடையோர் இன்று மனம் மாறக்கூடுங்க. கற்பனை உலகில் மிதந்து காணப்படுவீர்கள். திட்டங்கள் அனைத்தும் அற்புதமாக நிகழக்கூடுங்க. பெரிய பிரச்சனையெல்லாம் இல்லை. இரவும் பகலுமாக உழைத்த உழைப்பிற்கு நல்ல பலன் கண்டிப்பாக இருக்கும். இன்று பேச்சாற்றல் வெளிப்படும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. புதுமனை கட்டி குடியேறக்கூடிய சூழலும் இருக்குங்க. ஆதாயங்கள் சீராக வந்து கொண்டிருக்கும். பாக்கிய விருத்தியும் ஏற்படும். சாதுரியமான பேச்சால் அனைவரையும் கவர்ந்து விடுவீர்கள். பல வகையிலும் உங்களுக்கு யோகம் ஏற்படக்கூடும். மனசுக்குள் வீண் குழப்பம் ஏற்பட்டு பெண்ணு சரியாக கொடுங்க. உங்களிடம் ஆலோசனை கேட்டு உங்களை நாடி சிலர் வரக்கூடும். என்று பெண்கள் வெற்றி பெறுவதற்கான சூழல் இருக்குங்க. பிரகாசமான முகப்பொழிவு இருக்கும். அனைவரையும் கவரும் விதத்தில் இன்று நீங்கள் நடந்து கொள்வீர்கள். பெண்கள் பிள்ளைகளிடம் கொஞ்சம் மட்டும் கவனமாக செயல்படுங்கள். காதலை பொறுத்தவரை மேஷம் ராசினியர்களுக்கு இக்கட்டான சூழல் நிலவி பின்னர் சரியாகும். பொறுமையும் நிதானமும் இருப்பது நல்லது. காதல் வெற்றி நோக்கி செல்லும் பயப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் எல்லோரிடத்திலும் நல்லவராக நடந்து கொள்வீர்கள். கல்வியில் சாதிக்கக்கூடிய அமைப்பு இருக்குங்க. முயற்சி பண்ணால் எதிலும் வெற்றி இருக்கும். மாணவர்களுக்கு இன்று பொறுமை என்பது கண்டிப்பாக வேண்டும். பெற்றோரிடம் மட்டும் வாக்குவாதம் செய்ய வேண்டாம். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி. இன்று நீங்கள் சில இடங்களில் பேசும்பொழுது விட்டு கொடுத்து செல்வது நல்லது. அனைவரையும் கவரும் விதமாக நடந்து கொள்வீர்கள். பல வகையிலும் உங்களுக்கு யோகம் ஏற்படக்கூடுங்க. மனசுக்குள் வீண் குழப்பம் ஏற்பட்டு பின்னர் சரியாகும். முயற்சிகள் கண்டிப்பாக பலிக்க கொடுங்க. பாக்கி விருத்தியும் ஏற்படக்கூடும். ஆதாயங்கள் உங்களை சீராக வந்து அடைய கொடுங்க. பரணி. கொடுத்த வாக்கை காப்பாற்றி கொடுப்பீர்கள். மனதை இன்று தெளிவாக வைத்துக் கொள்வீர்கள். நேர்மையை வெளிப்படுத்தி எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். சுமூகமான உறவு இன்றைய வெளிப்பட கொடுங்க. பிரச்சனைகளுக்கு நல்ல முடிவு கட்டுவீர்கள். இன்று உங்களுக்கு சொந்த பந்தங்கள் வருகை இருக்கும். செயல்களில் உத்வேகம் ஏற்பட கொடுங்க. கிருத்திகை. எந்த ஒரு முயற்சியும் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். நாள்பட்ட வியாதியிலிருந்து உடல் ஆரோக்கியம் மேம்படும். திட்டங்கள் ஓரளவு பலிக்கக்கூடும். எதிர்பார்ப்புகள் ஓரளவு கண்டிப்பாக கை கொடுங்க. முடியாத காரியங்களை முடித்து காட்டுவீர்கள். சொந்த பந்தங்கள் வருகையை இன்று நீங்கள் சமாளித்து விடுவீர்கள். செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்துங்கள். இன்று உங்களுக்கு குடும்ப சுகத்தில் திருப்தி ஏற்படக்கூடும். ரிஷபம் ராசினியர்கள். இன்று உங்களுக்கு தெய்வீக சிந்தனை மேலோங்கி விடும் நாளாக இருக்க கொடுங்க. எல்லா விதத்திலும் உங்களுக்கு ஏற்றம் வர கொடுங்க. கொடுத்த வாக்குறுதியை எப்படியும் காப்பாற்றி கொடுப்பீர்கள். நிறைவான வாழ்க்கையை கண்டிப்பாக அமைத்துக் கொள்வீர்கள். இனிமையாக பேசி இன்று காரியங்களை சாதுத்திரியமாக சமாளித்து விடுவீர்கள். இறைவன் அருளால் எல்லாம் சாத்தியம். சோதனையில் எல்லாம் கடந்து வெற்றி பெற முடியும். குடும்ப சுகத்தில் நிம்மதி ஏற்படக்கூடும். வீண் வாக்குவாதத்தால் பகை கொஞ்சம் உண்டாகும் பார்த்துக் கொள்ளுங்கள். பயணத்தில் சின்ன சின்ன தடங்கல்கள் ஏற்பட்டு பின்னர் சரியாகுங்க. வீண் செலவுகளை கட்டுப்படுத்துவது நல்லது. நன்மை எது தீமை எது என்று
கலந்து ஆலோசிக்க வேண்டும். பண வரவை சீர்படுத்திக் கொள்ளுங்கள். அதிக வட்டி தொகைக்கு மட்டும் கடன்கள் வாங்க வேண்டாம். இருப்பதை வைத்துக்கொண்டு சிறப்பாக வாழ பாருங்கள். வாகன யோகமும் இருக்கின்றது. பெரியோர்களின் உதவியும் கிடைக்க கொடுங்க. மனசுக்குள் தைரியம் உண்டாக கூட்டும். எதிலும் தயக்கமோ பயமோ என்று உங்களுக்கு ஏற்படாது. பெண்கள் இன்று இஷ்ட தெய்வ வழிபாட்டினை மேற்கொள்வீர்கள். காரியங்களை சுறுசுறுப்பாக அமைத்துக் கொள்வீர்கள். தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று கோரிக்கைகள் நிறைவேறும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. காதலை பொறுத்தவரை குழப்பம் இருக்கும். முடிவெடுக்க முடியாமல் தவித்து தான் கொண்டிருப்பீர்கள். இன்னும் 2-3 நாட்களுக்கு பொறுமை காக்க வேண்டும். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும். என்று மாணவர்கள் இஷ்ட தெய்வ வழிபாட்டினை மேற்கொள்வீர்கள். சுறுசுறுப்பினையும் இன்று மேம்படுத்திக் கொள்வீர்கள். கல்வியில் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். உயர்கல்வியும் சிறப்பாக அமையுங்க. மாணவர்கள் முயற்சி பண்ணுங்கள், வெற்றி நிச்சயம். இன்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள். கிருத்திகை. என்று உங்களுக்கு எதிலும் வேகம் கூடிவிடும். முடிக்க முடியாத காரியத்தை கூட முடித்து காட்டுவீர்கள். சிரமங்களை எல்லாம் படிப்படியாக குறைத்துக் கொள்வீர்கள். நேர்மையை நிலைநாட்டி எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். இன்று உங்களுக்கு மனப்பதட்டமோ குழப்பமோ வேண்டாம். நடப்பதெல்லாம் நன்மைக்கே. பயப்படாமல் செயல்படுங்கள். ரோகிணி. திட்டங்கள் அனைத்தும் சூடுபிடிக்க தொடங்கும். முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறிவிடக் கொடுங்க. காரியங்களும் ஓரளவு சுறுசுறுப்படையக்கூடும். இன்று உங்களுக்கு தாமதம் ஏற்படுத்திய பணிகள் சூடுபிடிக்கும் நாள் என்று சொல்ல முடியும். கணவன் மனைவி உறவில் ஏற்பட்ட விரிசலும் விலகி செல்ல கொடுங்க. மிருக சிரிஷம். வெளி உலக தொடர்பு விரிவடையும். முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்குங்க. புதுமனை கட்டி குடியேறக்கூடிய சூழலும் இருக்கின்றது. அற்புதமாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். முன்னெச்சரிக்கையுடன் பணியில் ஈடுபட்டால் முன்னேற்றம் இருக்குங்க. கடந்த கால நினைவுகளில் மூழ்கி காணப்படுவீர்கள். இன்று உங்களுக்கு திறமையின் அடிப்படையில் முன்னேற்றம் இருக்கும். கேட்ட இடத்தில் பண வரவு கண்டிப்பாக கிடைக்குங்க. மிதுனம் ராசினியர்கள் இன்று மிகவும் நேர்மையுடன் செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். சூழ்நிலைகளை எல்லாம் உங்களுக்கு சாதகமாகவே அமைத்துக் கொள்வீர்கள். பிடித்தமான உணவுகளை கண்டிப்பாக உண்டு மழுவீர்கள். நேர்மையை நிலைநாட்டிக் கொள்வீர்கள். அற்புதமாக பணியில் ஈடுபடுவீர்கள். சொக்க தங்கமாக காணப்படுவீர்கள். மிதுனம் ராசினியர்களுக்கு முயற்சிகள் கண்டிப்பாக நல்லபடியாக நடக்கும். பழைய நண்பர்களின் சந்திப்பு மகிழ்ச்சி கொடுக்கும். திட்டங்கள் எல்லாம் சிறப்பாகவே நடைபெற கொடுங்க. முயற்சி கண்டிப்பாக திருவினையாக்கும். இன்று உங்களுக்கு பொருளாதார விருத்தி ஏற்படும் நாள் என்று கூட சொல்ல முடியுங்க. எல்லா விதத்திலும் ஏற்றம் தரக்கூடிய சூழலும் இருக்கின்றது. வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். இனிய திருப்பங்களை அமைத்துக் கொள்வீர்கள். அரசு உதவிகள் கண்டிப்பாக இருக்கும். புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய சூழல் இருக்குங்க. அனுகூலமான நல்ல சூழலை எதிர்பார்க்க முடியும். இன்று அலுவலக பணிகளை எல்லாம் துரிதமாக செய்து முடிப்பீர்கள். வெற்றிக்கு வழி வெத்திடும் நாளாக இருக்க கொடுங்க. சாமர்த்தியமும் கண்டிப்பாக வெளிப்பட கொடுங்க. குடும்பத்தில் ஒரு பக்கம் மகிழ்ச்சி களை கட்டக்கூடும். நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த காரியங்களை வெற்றி இருக்கும். பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் நாளாக இருக்க கொடுங்க. இன்று கணவன் மனைவிக்கிடையே அன்பும் வெளிப்படக்கூடும். பெண்கள் இன்று சூழ்நிலையை சாதகமாக அமைத்துக் கொள்வீர்கள். வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். யோகமான நல்ல பலனை உருவாக்கிக் கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று நிம்மதியான சூழல் வெளிப்படும் நாள் என்று சொல்ல முடியும். காதல் போன்ற விஷயங்கள் மட்டும் தெளிவாக இருங்கள். என்ன செய்யலாம் என்று கலந்து பேசுங்கள். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும், நம்பிக்கை கொள்ளுங்கள். என்று மாணவர்களுக்கு பதட்டம் வேண்டாம். இந்த விடுமுறை நாளை நீங்கள் அமைதியாக கொண்டாட வேண்டும். அடுத்தவர் சொல்கின்ற விஷயங்களை கூர்ந்து கவனியுங்கள். படிப்பில் முழு அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். இன்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மிருக சிரீஷம். இன்று கடுமையான உழைப்புக்கு நல்ல பலன் கிடைக்குங்க. குடும்பம் தொடர்பான பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரக்கூடும். கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும். சக நண்பர்களின் ஆதரவு கண்டிப்பாக ஏற்படக்கூடும். இன்று உணவு விஷயங்களை மட்டும் கட்டுப்பாட வேண்டும். இந்த நாள் உங்களுக்கு இனிய பயணங்கள் மகிழ்ச்சி கொடுக்கும் நாள் என்றே சொல்ல முடியுங்க.
திருவாதிரை இன்று உணவு விஷயங்களை கட்டுப்பாட வேண்டும். பிள்ளைகளிடம் கொஞ்சம் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். வெளி உலக தொடர்பும் விரிவடைய கொடுங்க. இன்று கட்டுப்பாட்டுடன் சில பணிகளை செய்து முடிப்பீர்கள். இன்று குடும்பத்தில் ஏற்படக்கூடிய சிரமங்களை சரி கட்டி விடுவீர்கள். சகோதர சகோதரிகளிடம் உண்டான சண்டை சச்சரவுகள் விலகி செல்ல கொடுங்க. எல்லா வகையிலும் சுகம் கூடிவிட கொடுங்க. புனர்பூசம் முயற்சிகளில் வெற்றி இருக்கும். சாதகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். முடிவுகளில் தெளிவு ஏற்பட கொடுங்க. முடியாத காரியங்களை எல்லாம் முடித்து காட்ட முடியும். இன்று உங்களுக்கு சிற்றின்ப செலவுகள் கூடும் நாளாக இருக்கக்கூடும். சுற்றுலா செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடும். நல்ல நண்பர்களை கூட வைத்துக் கொள்ளுங்கள், அது போதுங்க. கடகம் ராசினியர்கள் என்ற எதிர்பார்ப்புகளை எல்லாம் ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். நியாயமாக எல்லோரிடமும் நடந்து கொள்வீர்கள். வாழ்க்கையில் இனிய மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்வதில் கவனம் எடுத்துக்கொள்வீர்கள். கவனமாக சில பணிகளை மேற்கொண்டால் வெற்றி இருக்குங்க. தடுமாற்றத்திற்கு பின்னர் சில காரியங்கள் நடைபெறக்கூடும். கூட்டு முயற்சி ஓரளவு வெற்றியை கொடுக்கும். பிடித்தமான வேலைகளில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். சிரமங்களை எல்லாம் படிப்படியாக குறைத்துக் கொள்வீர்கள். நேர்மையை வெளிப்படுத்தி எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். கவனம் என்பது கண்டிப்பாக வேண்டும். கடகம் ராசினியர்கள் இந்த நாளை பொன்னான நாளாக மாற்றி அமைத்துக் கொள்வது உங்கள் கையில் உள்ளது. எதிர்பார்த்த லாபங்களும் சீராகவே வரக்கூடும். உடல் ஆரோக்கியம் உங்களுக்கு மேம்படுங்க. அனுகூலமான நல்ல பலனும் ஏற்படக்கூடும். மருத்துவர்கள் கைவிட்ட கேஸ் கூட உடல் நலம் பெற்று படுகையை விட்டு துள்ளி எழக்கூடுங்க. தொழில் வியாபாரத்தில் இருந்த மெத்தனமான போக்கு மாறும். வியாபாரம் தொடர்பான பயணங்கள் சுமாரான பலனையே கொடுக்கும். உத்தியோக நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். திட்டமிட்டபடி பணிகளை முடிக்க முடியாமல் தாமதம் கொஞ்சம் ஏற்படக்கூடுங்க. சக நண்பர்களின் ஆதரவு கண்டிப்பாக இருக்கக்கூடும். பெண்கள் இன்று நேர்மையை நிலைநாட்டிக் கொள்வீர்கள். வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பெண்கள் இன்று இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். காதலை பொறுத்தவரை கடகம் ராசினியர்களுக்கு குழப்பத்திற்கு பின்னர் தான் எல்லாம் கை கொடுக்கும். அது வரைக்கும் பொறுமையாகவே இருக்க வேண்டும். காதல் ஜெயிக்கும் வரை கொஞ்சம் அமைதியை வெளிப்படுத்திக் கொள்வதும் நல்லது. இன்று மாணவர்கள் ஏனோதனமாக செயல்பட வேண்டாம். தெளிவான சிந்தனையை மட்டும் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். இன்று மாணவர்கள் விளையாட்டு புத்தியாக காணப்படுவீர்கள். படிப்பில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். விடுமுறை விட்டாலும் படிப்பதை தான் தொடர வேண்டும். இன்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் புனர்பூசம் என்று கொடுத்த வாக்குறுதியை எப்படியும் காப்பாற்றி கொடுப்பீர்கள். மனம் இன்று நிறைவாக காணப்பட கொடுங்க. மகிழ்ச்சி மிக்க செயல்களை செய்து பாராட்டுகளை பெறுவீர்கள். இன்று தெளிந்த நீருடை போல் மனம் காணப்படக்கூடும். கண்டிப்பாக வெற்றி நிச்சயம், பயப்பட வேண்டாம். பூசம் எதிரிகள் எல்லாம் தவிடுபடியாக கொடுங்க. காரியங்களும் ஓரளவு சூடு பிடிக்க தொடங்கும். முயன்றால் முடியாதது ஏதுமில்லை. பல நெருக்கடியிலையும் தாண்டி வெற்றி பெறுவீர்கள். சொந்த பந்தங்கள் வருகின்ற இருக்க கொடுங்க. சுய தேவைகள் பூர்த்தியாகும் நாளாக இருக்க கொடுங்க. இன்று நீங்கள் மன தெளிவை மட்டும் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள், அது போதும். ஆயில்யம் சொந்த பந்தங்கள் வருகை இருக்குங்க. வெளி உலக தொடர்பும் விரிவடையக்கூடும். காரியங்கள் இன்று சுறுசுறுப்பு அடையக்கூடும். முயன்றால் முடியாதது ஏதுமில்லை. முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும். முயலுங்கள், கண்டிப்பாக சாதிக்க முடியுங்க. இன்று உங்களுக்கு முகப்பொலிவும் அழகும் கூடிவிடும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. சிம்மம் ராசினியர்கள் இன்று உங்களுக்கு பொருளாதார விருத்தி உண்டாகும் நாளாக இருக்கக்கூடும். ஏனோதனமாக செயல்பட்ட நிலையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிவிடக்கூடும். கொடுத்த வாக்குறுதிகளை எல்லாம் கண்டிப்பாக காப்பாற்றி கொடுக்க முடியுங்க. இரவு பகலாக உழைத்த உழைப்பிற்கும் நல்ல பலன் கிடைக்க கொடுங்க. முடிவுகளில் உங்களுக்கு தெளிவு ஏற்படக்கூடும். சொந்த பந்தங்கள் வருகின்ற இருக்க கொடுங்க. நியாயமான கோரிக்கைகள் கண்டிப்பாக நிறைவேறும். இந்த நாள் உங்களுக்கு எதிலும் புதுமை படைக்கும் நாளாக இருக்கக்கூடும். பயப்பட வேண்டாம். மனதை போட்டு குழப்பிக் கொள்ள வேண்டாம். இறைவன் சரணாகதி கண்டிப்பாக அடைவீர்கள். நிம்மதி பெருமூச்சு விடும் அளவில் எல்லாம் உங்களுக்கு இருக்க கொடுங்க. பெரிய விஷயங்களுக்கு கூட தெளிவு பிறக்கும். பயப்பட வேண்டாம். பிள்ளைகளை பற்றி துளி கூட கவலைப்பட வேண்டாம். தனவரவு சீராக அதிகரிக்கும். நட்பு மூலம் நல்லது நடக்கும். லாபங்களும் கண்டிப்பாக பெருகும். ஆரோக்கியமும் சீராக இருக்கும். இன்று மருத்துவர்கள் கைவிட்ட கேஸ் கூட உடல்நலம் பெற்று சிறப்பாக இருக்க கொடுங்க. தொடர் பயணங்களை மேற்கொள்வீர்கள். அதிக நேரம் உட்கார்ந்து கொண்டு பயணங்கள் செல்ல வேண்டாம். உடல் வெப்பம் அடைய கொடுங்க. உணவு விஷயங்களை கட்டுப்பாட வேண்டும். திட்டமிட்டு எதையும் செய்யுங்கள். இந்த விடுமுறை நாளை நீங்கள் முடிஞ்ச அளவு ஓய்வுக்காக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பெண்கள் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திக் கொள்வீர்கள். சுறுசுறுப்பையும் உண்டாக்கிக் கொள்வீர்கள். சுய தொழிலும் லாபம் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று கோரிக்கைகள் நிறைவேறும் நாள் என்றே சொல்ல முடியுங்க.
காதலை பொறுத்தவரை சின்ன சின்ன மன கஷ்டம் இருக்கும், பின்னர் சரியாகும். காதலில் மட்டும் விட்டுப்பிடிப்பது ரொம்ப நல்லது, குழப்பம் வேண்டாம். இன்று மாணவர்களுக்கு முகப்பொலிவும் அழகும் குடிவிடும், முயற்சிகளில் முன்னேற்றம் இருக்கும், நல்லவைகள் கண்டிப்பாக நடக்கும். மாணவர்களுக்கு இன்று தெளிவான சிந்தனை ஏற்படக்கூடிய சூழல் எல்லாம் இருக்க கொடுங்க. இன்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள். மகம். இன்று திட்டமிட்ட பணிகளை மிக சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். முடிவுகளில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். மனம் தெளிந்த நீருடை போல் காணப்படக்கூடும். வீண் வம்பு வழக்குகளுக்கு செல்லாமல் இருப்பது நல்லது. எதிர்பாலினத்தாரின் நட்பு கண்டிப்பாக கிடைக்குங்க. இன்று உங்களுக்கு சுய கௌரவம் மேலோங்க விடும் நாள் என்றே சொல்ல முடியும். பூரம். அதிக நேரம் உட்கார்ந்து கொண்டு பணிகள் செய்ய வேண்டாம். குழப்பம் தரும் வேலையிலும் ஈடுபட வேண்டாம். நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு இருப்பது மிக நல்லது. யார் என்ன சொன்னாலும் ஏது சொன்னாலும் கொஞ்சம் பொறுமையாக அணுகுவது ரொம்ப நல்லது. முன்கோபம் மட்டும் பட வேண்டாம். உத்திரம். காலையில் வரக்கூடிய செய்திகள் மகிழ்ச்சி கொடுக்குங்க. திட்டங்கள் ஓரளவு கண்டிப்பாக கை கொடுக்குங்க. மாற்றங்களும் ஒரு பக்கம் ஏற்பட கொடுங்க. நிலைவில் உள்ள பணம் கண்டிப்பாக வர கொடுங்க. யதார்த்தமாக செயல்படுங்கள். முன்கோபம் கொள்ள வேண்டாங்க. நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு இருந்தால் எதிலும் வெற்றி ஏற்பட கொடுங்க. முயற்சி பண்ணுங்கள். இறைவன் அருளால் நல்லது நடக்க கொடுங்க. கன்னி ராசினியர்கள். இன்று நீங்கள் ஏனோதானமாக செயல்பட்ட நிலை கண்டிப்பாக மாறும். சுறுசுறுப்பை மட்டும் மேம்படுத்தி கொண்டால் எளிதில் வெற்றி ஏற்படக்கூடும். குறைந்தபட்சத்தில் எதையும் யோசித்து செய்ய வேண்டும். எந்த ஒரு விஷயத்தையும் புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும். சிந்தனையில் சில மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். நடைபெறாமல் இருந்த காரியம் கண்டிப்பாக நடைபெறுங்க. முயற்சி கண்டிப்பாக வெற்றியை கொடுக்குங்க. புதுமனை கட்டி குடியேறக்கூடிய சூழல் இருக்கின்றது. வீண் வம்பு வழக்குகளுக்கு மட்டும் செல்ல வேண்டாம். பயணங்கள் உங்களுக்கு சுமாரான பலனை கொடுத்தாலும் இறுதியில் வெற்றி கொடுக்கும். தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள். இந்த விடுமுறை நாளை நீங்கள் கண்டிப்பாக நல்ல விதமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். திட்டமிட்டு எதிலும் ஈடுபடுங்கள். வெற்றி நிச்சயம். மனப்பதட்டமும் குழப்பமும் மட்டும் தயவு செய்து வேண்டாம். இன்று கோரிக்கைகளை ஓரளவு நிறைவேற்றிக் கொள்வீர்கள். சகோதர சகோதரியிடம் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு கூட தீர்வு காண்பீர்கள். இன்று பெண்கள் நயமாக பேசி காரியங்களை சாதித்து காட்டும் நாளாக இருக்க கொடுங்க. நம்பிக்கையுடன் பணியில் ஈடுபட்டு வெற்றி பெற முடியுங்க. யோகமான நல்ல பலன் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். பெண்களுக்கு இன்று வாழ்க்கை தரம் மேம்படும் நாள் என்றே சொல்ல முடியும். காதலை பொறுத்தவரை பெரிய பிரச்சனைகள் எல்லாம் இல்லை. நம்பிக்கைகள் நடைபெறும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. காதலை மட்டும் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. பதட்டம் வேண்டாம். இன்று மாணவர்கள் முன்னெச்சரிக்கையுடன் பணியில் ஈடுபட வேண்டும். பிடித்தமான வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். குழப்பங்களை எல்லாம் சரி கட்டிவிட வேண்டும். மாணவர்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக அமைந்துவிடக் கொடுங்க. நல்லவைகள் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். இன்று கல்வி பற்றிய சிந்தனையை அதிகப்படுத்த வேண்டும். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணி வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம். இன்று பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். காரியங்களையும் கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். அடுத்தபடி உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுப்பீர்கள். இன்று உங்களுக்கு சிரமங்கள் கண்டிப்பாக விலகி செல்லுங்க. முயற்சிகள் ஓரளவு வெற்றியை கொடுக்குங்க. மனப்பதட்டமும் குழப்பமும் வேண்டாம். இந்த நாள் ஓரளவு மகிழ்ச்சி மிக்க நாளாக அமைத்து கொள்ள கொடுங்க. அஸ்தம். பணிகளை விரைவாக முடித்து காட்டுவீர்கள். வெளி உலக தொடர்புகளை விரிவுபடுத்திக் கொள்வீர்கள். காரியங்களை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவதை அடையாளம் கண்டு கொள்வீர்கள். என்று உங்களுக்கு திட்டங்கள் அனைத்தும் கைகூடும் நாளாக இருக்க கொடுங்க. நிம்மதியான வாழ்க்கை ஏற்பட கொடுங்க. இந்த நாள் உங்களுக்கு பங்கு சந்தைகளில் லாபம் கிடைக்கும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. சித்திரை. இன்று யோகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். முடியாத காரியங்களை எல்லாம் முடித்து காட்ட முடியும். நேர்முகத்தன்மை வெளிப்படக்கூடும். கோரிக்கைகள் நிறைவேறிவிடக் கொடுங்க. மகிழ்ச்சி மிக்க செயல்களை செய்து பாராட்டுகளை பெறுவீர்கள். சூழ்நிலைகளை உங்களுக்கு சாதகமாக அமைத்துக் கொள்வீர்கள். திறமையின் அடிப்படையில் இன்று முன்னேறி செல்வீர்கள். கொடுத்த வாக்கை எப்படியும் காப்பாற்றி விடுவீர்கள். இன்று உங்களுக்கு புத்துணர்ச்சி பொங்கும் நாளாக இருக்க கொடுங்க. காரியங்கள் கண்டிப்பாக கை கொடுக்குங்க. இந்த நாள் உங்களுக்கு இனிய மாற்றங்கள் ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியும்.
மன தெளிவை மட்டும் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள், அது போதுங்க. துலாம் ராசினியர்கள், இன்று உங்களுக்கு எதிலும் மகிழ்ச்சி கூடிவிடும். காரியங்கள் உங்களுக்கு சுறுசுறுப்பு அடையக்கூடும். இன்று பிரச்சனைகளில் ஓரளவு தீர்வு கிடைக்க கொடுங்க. சந்தோஷமிக்க செயல்களை செய்து பாராட்டுகளை பெற முடியும். அதிர்ஷ்டம் ஒரு பக்கம் தேடி வரக்கூடும். நிறைவான வாழ்க்கையை கண்டிப்பாக வாழ்வீர்கள். இன்று உங்களுக்கு சொந்த பந்தங்கள் வருகை இருக்க கொடுங்க. நிதி தேவைகளை ஓரளவு கண்டிப்பாக பூர்த்தி செய்து கொள்வீர்கள். இன்று உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும் நாளாக இருக்கக்கூடும். முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கடந்த கால நினைவுகளில் மூழ்கி காணப்படுவீர்கள். கற்பனை உலகமும் அதிகரிக்க கொடுங்க. இன்று உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும் வகையில் சூழல் அமைந்துவிடக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்கும், பயப்பட வேண்டாம். அது மட்டுமில்லை, துலாம் ராசினியர்களுக்கு நீண்ட நாட்களாக திருமணம் ஆகாமல் இருந்த சூழல் கண்டிப்பாக விலகி நல்ல வரன்கள் அமையக்கூடிய சூழல் இருக்குங்க. கமிஷன் துறையில் லாபம் ஈட்டிக்கொள்ள முடியும். ரியல் எஸ்டேட் துறையில் உள்ளவர்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சி கூடும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. பெண்கள் இஷ்ட தெய்வ வழிபாட்டினை மேற்கொள்வீர்கள். காரியங்களை சுறுசுறுப்பாக அமைத்துக் கொள்வீர்கள். சொந்த பந்தங்கள் வருகை என்று இருக்கக்கூடும். பெண்களுக்கு இன்று பணி சுமை இருக்கும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. காதலை பொறுத்தவரை பெரிய பிரச்சனை இல்லை. நம்பிக்கையுடன் செயல்படுவீங்கள். வெற்றி நிச்சயம். இல்லத்தில் மட்டும் கலந்து பேசுங்கள். இன்று மாணவர்கள் சூழ்நிலை புரிந்து கொள்ளுங்கள். முடிவுகளை தெளிவாக எடுங்கள். கல்விக்கான முடிவுகளை கலந்து ஆலோசனை பண்ணுங்கள். விளையாட்டு புத்தியாக காணப்படுவீர்கள். விடுமுறை விட்டாலும் கல்வியில் கவனம் கொள்ள வேண்டும். இன்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை. இன்று உங்களுக்கு இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். திட்டங்கள் ஓரளவு கண்டிப்பாக கை கொடுக்குங்க. முடியாத காரியம் என்று ஏதும் இல்லை. முடிஞ்ச அளவு எதையும் யோசித்து செய்யுங்கள். மற்றபடி பெரிய பிரச்சனையும் இல்லைங்க. நம்பிக்கையுடன் செயல்படுங்கள், முன்னேற்றம் இருக்கும். இன்று நீங்கள் அடுத்தவருக்கு உதவிகள் செய்யக்கூடிய சூழல் கண்டிப்பாக இருக்குங்க. சுவாதி. திருமண முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். காரியங்கள் கண்டிப்பாக சுறுசுறுப்பு அடையும். ஏனோதனமாக செயல்பட்ட நிலை கண்டிப்பாக மாறும். முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. புதுமனை கட்டி குடியேறக்கூடிய சூழலும் இருக்குங்க. வெளி உலக தொடர்பும் விரிவடையும். இந்த நாள் உங்களுக்கு சிக்கல்கள் ஓரளவு தீர்ந்து நிம்மதி ஏற்பட கொடுங்க. விசாகம். இன்று உங்களுக்கு மனசுக்குள் சந்தோஷம் ஏற்படக்கூடும். காரியங்கள் ஓரளவு சுறுசுறுப்பு அடைய கொடுங்க. முயற்சிகள் அனைத்திலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நிதி தேவைகள் எல்லாம் ஓரளவு பூர்த்தியாக கொடுங்க. பிடித்தமான இடத்திற்கு இன்று நீங்கள் சென்று வருவீர்கள். காலப்போக்கில் பிரச்சனைகளை சரி கட்டி விடுவீர்கள். கடன் விவகாரத்தை அணுகும்பொழுது மட்டும் கொஞ்சம் கவனம் இருக்கட்டும். ஏனோதனமாக எதிலும் ஈடுபட வேண்டாம். நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு இருக்க பாருங்கள், அது போதுங்க. மனம் பதட்டமாக காணப்படும். இந்த நாளை நீங்கள் இனிமையான நாளாக பயன்படுத்திக் கொள்வது உங்கள் கையில் உள்ளது. விருச்சிகம் ராசினியர்கள், இன்று நீங்கள் மிகவும் நேர்மையுடன் செயல்படுவீர்கள். முடிவுகளை எல்லாம் லாபகமாக எடுப்பீர்கள். பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு காண்பீர்கள். குழப்பங்களை படிப்படியாக சரி கட்டிக் கொள்வீர்கள். இன்று உங்களுக்கு சுகமான நித்திரை ஏற்பட கொடுங்க. வெளி உலக தொடர்பும் கண்டிப்பாக விரிவடையுங்க. இந்த நாள் மனம் கொஞ்சம் அலைப்பாய்ந்து கொண்டிருக்கும். சிந்தனை மட்டும் உருளைப்படுத்துங்கள், அது போதும். இனிய பயணங்கள் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். பொருளாதார விருத்தியும் உங்களுக்கு உண்டாக கொடுங்க. காலை பொழுது உங்களுக்கு கண்டிப்பாக மகிழ்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும். இன்று சொந்த பந்தங்கள் வருகை இருக்கக்கூடிய சூழலும் இருக்கின்றது. செலவுகளை நீங்கள் தான் கட்டுப்படுத்த வேண்டும். எது சரி எது தவறு என்று நீங்கள் தான் தீர்மானிக்க வேண்டும். யாரையும் எந்த வகையிலும் நீங்கள் குறைத்து மதிப்பிட வேண்டாம், குறைகளும் சொல்ல வேண்டாம். நடப்பதை சரியாக புரிந்து கொண்டு முடிவு காண வேண்டுங்க. இன்னும் உங்களுக்கு சந்திராஷ்டிரம் முடியவில்லை, இருக்கின்றது. அதன் காரணமாக சின்ன சின்ன குழப்பம் இருக்கத்தான் செய்யும். மனதை கொஞ்சம் தெளிவாக வைத்துக் கொள்ளுங்கள். குழப்பத்திற்கு துளி கூட இடம் கொடுக்க வேண்டாம். இன்று ரகசியங்களை பாதுகாப்பாக வைத்துக் கொள்வதும் மிக நல்லது. பெண்கள் இஷ்ட தெய்வ வழிபாட்டினை மேற்கொள்வீர்கள். சுறுசுறுப்பை மட்டும் மேம்படுத்திக் கொள்ளுங்கள். நடப்பதையெல்லாம் இன்று துல்லியமாக ஆராயுங்கள். சகோதர சகோதரியிடம் ஏற்பட்ட சண்டை சச்சரவுகளுக்கு முடிவு கிடைக்கும். பெண்களுக்கு இந்த நாள் இனிய நாளாக அமைந்துவிடக்கூடும். காதலை பொறுத்தவரை விருச்சிக ராசினியர்கள் குழப்பத்துடன் காணப்படுவீர்கள். காதலில் விட்டு கொடுத்து செல்வதுதான் சிறப்பு. அவசரப்பட வேண்டாம், பதட்டப்பட வேண்டாம். இன்று மாணவர்கள் யோசித்து செய்யும் வேலைகளை வெற்றி இருக்குங்க.
அதேபோல் கல்வியில் கண்டிப்பாக ஜெயிக்க முடியுங்க. உயர்கல்வி எல்லாம் சிறப்பாக அமைந்துவிடக்கூடும். மாணவர்களுக்கு இன்று பொருளாதார விருத்தி உண்டாக கொடுங்க. தடைகளை உடைத்தெறிந்து கல்வியில் வெற்றி பெற முடியும். என்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். விசாகம். இன்று கொடுத்த வாக்குறுதியை கண்டிப்பாக காப்பாற்றி கொடுப்பீர்கள். மனமும் நிறைவாக இன்று காணப்பட கொடுங்க. முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நீண்ட நாள் ஆசைகள் கண்டிப்பாக நிறைவேறுங்க. இன்று எதிர்பார்ப்புகள் ஓரளவு பூர்த்தியாகும். சிந்தனை வளம் பெருகும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. திருமண வயதை எட்டியவர்களுக்கு நல்ல வரன்கள் கண்டிப்பாக வரக்கூடும். அனுஷம். பெயரும் புகழும் ஓங்கியிருக்க கொடுங்க. நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் முன்னேற்றம் இருக்கும். கடன் பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். காரியங்களை சுலபமாக செய்து முடிப்பீர்கள். தேவையில்லாத விஷயங்களை மட்டும் தலையிட வேண்டாம். மனப்பதட்டம் தயவு செய்து வேண்டாம். இன்று நீங்கள் சொந்த பந்தங்கள் வருகை இருக்கக்கூடும். முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். தயவு செய்து முன்கூட்டியே எதையும் தீர்மானிப்பது நல்லது. கேட்டை. குழப்பத்திற்கு துளி கூட இடம் கொடுக்காதீர்கள். முயன்றால் முடியாதது ஏதும் இல்லைங்க. மனப்பதட்டம் கொஞ்சம் அடைவீர்கள். நியாயமான விஷயங்களை மட்டும் தன்னை நிலைநிறுத்திக் கொள்ளுங்கள். எதையும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செயல்படுத்துங்கள், அது போதும். இன்று உங்களுக்கு நிறைவான வாழ்க்கை அமையுங்க. முடியாதது ஏதும் இல்லை. நம்பிக்கை கொள்ளுங்கள். எல்லாம் நல்லபடியாக நடக்க கொடுங்க. தனுசு ராசினியர்கள். இன்று உங்களுக்கு பிடித்தமான வேலைகளில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள முடியும். முயற்சிகள் அனைத்திலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நெடுநாளைய ஆசைகளும் ஒரு பக்கம் நிறைவேறிவிடக் கொடுங்க. காரியங்கள் ஓரளவு சூடுபிடிக்க தொடங்கும். நம்பிக்கையுடன் இன்று எதிலும் ஈடுபட்டால் வெற்றி நிச்சயம். இன்று உங்களுக்கு திறமையின் அடிப்படையில் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. கொடுத்த வாக்கை எப்படியும் காப்பாற்றி கொடுப்பீர்கள். பிடித்தமான உணவுகளை உண்டு மழுவீர்கள். காலப்போக்கில் உங்களுடைய பிரச்சனைகள் திறந்துவிடக்கூடும். மதியத்திற்கு மேல் நல்ல செய்திகள் வரக்கூடுங்க. இன்று உங்களுக்கு முழு முயற்சிகள் கண்டிப்பாக சாதகமான பலனை ஏற்படுத்தி கொடுக்கும். எந்த ஒரு பெரிய பிரச்சனையும் இல்லை. நம்பிக்கையுடன் செயல்படுங்கள், அது போதுங்க. இன்று இரவு பகலுமாக உழைத்த உழைப்பிற்கு நல்ல பலன் கிடைக்க கொடுங்க. ஒரு முறைக்கு இருமுறை எதையும் யோசித்து செயல்படுத்தினால் வெற்றி ஏற்படக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு அதிர்ஷ்டமும் ஒரு பக்கம் தேடி வரக்கூடும். நல்ல நல்ல வாய்ப்புகளும் கண்டிப்பாக அமைந்துவிடக்கூடும். பொன்னான வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். தீவிர தெய்வ பக்தியால் மன நிம்மதியும் கூடிவிடுங்க. புத்திர பாக்கியம் ஏற்படக்கூடிய சூழலும் கண்டிப்பாக இருக்குங்க. இன்று உங்களுக்கு இறை அருளால் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நல்ல திருப்பங்களும் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். வசதி மிக்க நண்பர்களின் நட்பும் இன்று பிரகாசிக்க கொடுங்க. தன வரவும் உங்களுக்கு சீராகவே இருக்கக்கூடும். முயன்றால் முடியாதது ஏதுமில்லை. முயற்சி பண்ணுங்கள். தீவிர முயற்சிகள் எடுத்து முன்னேறுவதற்கான முயற்சிகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். உங்களுடைய பொருட்களை மட்டும் பாதுகாப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வியாபாரிகளுக்கு ஓரளவு லாபம் கிடைக்குங்க. காரிய தாமதம் ஏற்படுத்தினாலும் வெற்றி இருக்குங்க. பெண்கள் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திக் கொள்வீர்கள். சிரமங்களை சரி கட்டி விடுவீர்கள். யோகமான நல்ல பலனையும் பெறுவீர்கள். பெண்களுக்கு இன்று இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். காதல் கொஞ்சம் பரபரப்புடன் காணப்படும். காதலில் முடிவெடுக்க முடியாமல் தவிப்பீர்கள். விட்டுப்பிடிப்பது நல்லது. காதல் வெற்றி நோக்கித்தான் செல்லும், பயப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் எதிலும் புதுமை படைக்கும் நாளாக இருக்கும். சோதனையும் கடந்து வெற்றி பெற முடியும். இறை அருள் மிகுந்து காணப்படக்கூடும். மாணவர்களுக்கு இன்று தெளிவு பெருக்கோங்க. இந்த விடுமுறை நாளை நீங்கள் நல்ல விதத்தில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். முக்கியமான பணி நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம். சில இடங்களை விட்டு கொடுத்து செல்வது மிக நல்லது. யாரையும் இன்று நீங்கள் குறைத்து மதிப்பிட வேண்டாம். சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாகவே அமைந்துவிடக்கூடும். தெளிவான சிந்தனை ஏற்பட கொடுங்க. பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்க கொடுங்க. மன தெளிவை மட்டும் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். இன்று உங்களுக்கு மகிழ்ச்சி கூடும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. போராட்டம். மன கஷ்டம் இருந்தாலும் வெளிக்காட்டிக் கொள்ள மாட்டீர்கள். காரியங்களை மிகவும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள்.
இறைவன் சரணாகதி அடைவீர்கள். ஆன்மீக பயணம் மகிழ்ச்சி கொடுக்கும். குடும்பத்துடன் சேர்ந்து குலதெய்வ கோவிலுக்கு சென்று வருவது கண்டிப்பாக சிறப்பை கொடுக்குங்க. உத்திராடம் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். அற்புதமாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். காரியங்கள் கண்டிப்பாக சுறுசுறுப்பு அடைய கொடுங்க. நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்வார்கள். ஏனோதனமாக செயல்பட்ட நிலை கண்டிப்பாக மாறும். என்று உங்களுக்கு மனோதைரியம் கூடும் நாளாக இருக்க கொடுங்க. மகிழ்ச்சி கண்டிப்பாக வெளிப்பட கொடுங்க. முயற்சி பண்ணுங்கள், வெற்றி நிச்சயம். மகரம் ராசினியர்கள் இன்று பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும் நாளாக இருக்கக்கூடும். புனித யாத்திரைகள் பயணங்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாமல் தைரியமாக எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். கொடுத்த வாக்குறுதியும் காப்பாற்றிக் கொள்வீர்கள். இன்று நல்ல உறக்கம் ஏற்படக்கூடும். இரவு பகலுமாக உழைத்து உழைப்பிற்கு நல்ல பலன் கிடைக்க கொடுங்க. இன்று உங்களுக்கு சிந்தனை பலம் சீராகும் நாளாக இருக்கக்கூடும். சிறப்பாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெற முடியும். தூய்மையான எண்ணம் கொண்டவராக காணப்படுவீர்கள். உணவு விஷயங்களில் கட்டுப்பாடு வேண்டுங்க. காரமான உணவுகள் வேண்டாம். முக்கியமாக அதிகம் எண்ணெய் சார்ந்த பண்டங்களையும் எடுத்துக்கொள்ள வேண்டாம். எதையும் யோசித்து செய்யுங்கள். அது உங்களுக்கு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த நாள் உங்களுக்கு பிரச்சனைகளில் தீர்வு கிடைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. மனதை மட்டும் தெளிவாக வைத்துக் கொள்ளுங்கள். கடன் பிரச்சனைகளை அணுகும் பொழுது கவனம் இருக்கட்டும். நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு என்றிருந்தால் எதிலும் வெற்றி இருக்குங்க. இன்று உங்களுக்கு சிரமங்கள் படிப்படியாக குறைக்கப்பட்டு சிறப்பான வாழ்க்கையும் அமைத்துக் கொள்ள முடியுங்க. இன்று சொந்த பந்தங்கள் வருகையும் இருக்க கொடுங்க. பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வும் கிடைக்க கொடுங்க. சுய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள முடியுங்க. உடைய பொருட்களை மட்டும் கவனமாக பார்த்துக் கொள்ளுங்கள். தனவரவு ஏற்பட்டு சிறப்பும் ஏற்படக்கூடும். தீவிர தெய்வ பக்தி உண்டாகக்கூடும். வசதி வாய்ப்புகள் கண்டிப்பாக பெருகும். எல்லா விதத்திலும் முன்னேற்றம் இருக்குங்க. இன்று வீண் செலவை கட்டுப்படுத்தி கொண்டாலே பாதி பிரச்சனைகள் உங்களுக்கு தீர்ந்து விடக்கூடும். பெண்கள் உழைப்பால் உயர்ந்து காட்டுவீர்கள். சிரமங்களை எல்லாம் படிப்படியாக குறைப்பீர்கள். இஷ்ட தெய்வ வழிபாட்டினை மேற்கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று காரியங்கள் ஓரளவு கைகூடி முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குங்க. இந்த நாள் இனிய நாளாக கண்டிப்பாகவும் அமைந்து விடக்கூடும். காதல் மட்டும்தான் பெரிய பிரச்சனைக்கு உள்ளாகும். குழப்பம் ஏற்படும். காதல் கைகூடுமா என்ற எண்ணம் ஏற்படும். முன்கோபம் அவ்வப்போது வெளிப்படும். இன்று மாணவர்கள் நடவடிக்கைகளில் சில மாற்றங்கள் இருக்குங்க. கல்வி பற்றிய புரிதலை ஏற்படுத்தி கொண்டால் வெற்றி இருக்கும். மாணவர்கள் ஏனோதனமாக மட்டும் செயல்பட வேண்டாம். முடிவுகளை தெளிவாக எடுத்தால் வெற்றி நிச்சயம். இன்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது நீல நேரத்தில் ஆடை அணிய வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம் இன்று நீங்கள் மிகவும் பொறுப்புடன் செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். மனக்குறையாக இருந்தது கண்டிப்பாக சரியாகும். முடிஞ்சளவு குடும்பத்துடன் சேர்ந்து குலதெய்வ கோவிலுக்கு சென்று வருவது சிறப்பு. யார் என்ன சொன்னாலும் பொறுத்து கொள்ளுங்கள். கோபப்பட வேண்டாம். அமைதியை நிலைநாட்டுங்கள். அது உங்களுக்கு வெற்றி கொடுக்கும். திருவோணம் முக்கிய முடிவுகளை தெளிவாக எடுங்கள். மனதை கொஞ்சம் தெளிவாக வைத்துக் கொள்ளுங்கள். நடப்பதெல்லாம் உங்களுக்கு சிறப்பாகவே நடைபெற கொடுங்க. மகிழ்ச்சி மிக்க செயல்களில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். காலம் கடந்து உங்களுக்கு எல்லாம் சரியாக நடக்கும். சிக்கல்கள் ஓரளவு தீர்ந்து விட கொடுங்க. இன்று உங்களுக்கு எல்லா வகையிலும் முன்னேற்றம் இருக்கும். உணவு விஷயங்களை மட்டும் கட்டுப்பாடு வேண்டும். அவிட்டம் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் நாளாக இருக்கக்கூடும். மதியத்திற்கு மேல் உங்களுக்கு நல்ல செய்திகள் வரக்கூடுங்க. திறமையின் அடிப்படையில் முன்னேறி செல்வீர்கள். சுறுசுறுப்பையும் இன்று நீங்கள் மேம்படுத்திக் கொள்வீர்கள். தொட்டக்குறை வெட்டக்குறை எல்லாவற்றையும் சரி செய்து விடுவீர்கள். அபாரமான திறமை வெளிப்பட கொடுங்க. விளையாட்டுத் துறையில் வெற்றி இருக்கும். கலைத்துறையிலும் உங்களுக்கு ஆர்வம் ஏற்பட கொடுங்க. கும்பம் ராசினியர்கள் இன்று மனதிற்கு இனிய செய்திகள் கண்டிப்பாக வரக்கூடும். திட்டங்கள் உங்களுக்கு மிக சிறப்பாக நடைபெறக்கூடும். தீவிர தெய்வ பக்தியும் இன்று உங்களுக்கு ஏற்படக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு மன நிம்மதி கூடும் நாளாக இருக்க கொடுங்க. புத்திர பாக்கியம் ஏற்படக்கூடும். இறைவன் அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க கொடுங்க. மற்றற்ற மகிழ்ச்சியால் இன்று நீங்கள் சந்தோஷமாக காணப்படுவீர்கள். சிந்தனையை ஒருநிலைப்படுத்தி சிறப்புடன் செயல்படுவீர்கள். பல நெருக்கடியிலும் கடந்து வெற்றி பெறுவீர்கள். ஆழ்ந்த உறக்கம் உங்களுக்கு ஏற்பட கொடுங்க. சோதனை எல்லாம் கடந்து கண்டிப்பாக ஜெயிக்க முடியுங்க. நல்லவைகளும் ஒரு பக்கம் நடக்க ஆரம்பிக்க கொடுங்க. எதிரிகள் இன்று தவிடுபொடி ஆகும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. மனசுக்கு பிடித்தமான இடத்திற்கு சென்று வருவீர்கள். சுற்றுலாக்கள் பயணங்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படக்கூடும். மன நிம்மதி ஏற்படக்கூடும். மதியத்திற்கு மேல் உங்களுக்கு நல்ல செய்திகள் வரக்கூடுங்க. இன்று
தொலைதூரத்தில் இருந்து வரக்கூடிய செய்திகள் மகிழ்ச்சியை கொடுக்கும். சகோதர சகோதரிகளின் ஒற்றுமை ஏற்படக்கூடும். கனவுகள் ஒரு பக்கம் நனவாகக்கூடும். கும்ப ராசினியர்கள் எதிர்பார்த்திருந்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்குங்க. இன்று தூய்மையான எண்ணம் கொண்டவராக இருப்பீர்கள். முடிஞ்சளவு குடும்பத்துடன் கோவில் குளங்களுக்கு சென்று வர வேண்டும். குலதெய்வ வழிபாட்டை மேற்கொண்டு வருவது மிக சிறப்பு. பெண்கள் இன்று உழைப்பால் உயர்ந்து காட்டுவீர்கள். பல நெருக்கடியிலும் தாண்டி வெற்றி பெறுவீர்கள். சூழ்நிலைகளை சாதகமாக அமைத்துக் கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று யோகமான நல்ல பலன் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். காதல் போன்ற விஷயங்கள் மட்டுமே குழப்பத்தை ஏற்படுத்தும். என்ன செய்யலாம் என்று இல்லத்தில் பேசுங்கள். நீங்களாக எந்த ஒரு முடிவும் எடுக்க வேண்டாம். இன்று மாணவர்கள் மிகவும் பொறுப்பாக இருங்கள். நம்பிக்கையுடன் செயல்படுங்கள். நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடைபெற கொடுங்க. மாணவர்களுக்கு இன்று எதிர்காலம் சீராக அமைந்துவிடக்கூடும். இன்று விடுமுறை நாளை நீங்கள் கல்விக்காக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பிங்க் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம். இன்று சொந்த பந்தங்கள் வருகை இருக்கக்கூடும். பிரச்சனைகளுக்கு ஓரளவு தீர்வு கிடைக்கக்கூடும். மன தெளிவும் கண்டிப்பாக உண்டாக கொடுங்க. மதியத்திற்கு மேல் நல்ல செய்திகள் வரக்கூடும். மாலை பொழுது கூட மகிழ்ச்சி கொடுக்கும். சுற்றுலாக்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். இன்று உங்களுக்கு வெற்றி மீது வெற்றி வரும் நாள் என்று சொல்ல முடியுங்க. சதயம். வெளி உலக தொடர்பு விரிவடையும். நண்பரிடம் இன்று சிரித்து பேசி மகிழ்வீர்கள். காரியங்களை மிகவும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். தூய்மையான எண்ணம் கொண்டவராக காணப்படுவீர்கள். பல நெருக்கடியிலும் கடந்து வெற்றி பெறுவீர்கள். இன்று உங்களுக்கு ஆழ்ந்த உறக்கம் ஏற்படக்கூடும். முடிஞ்சளவு கொஞ்சம் ஓய்வெடுத்துக் கொள்வது நல்லது. போராட்டாத்தி. சொந்த பந்தங்கள் வருகை இருக்கும். மனம் தெளிவடையக்கூடும். மகிழ்ச்சி மிக்க நாளாக இருக்கக்கூடும். இன்று இறைவன் வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். திட்டங்கள் அனைத்தும் சிறப்பாக இருக்குங்க. உடல் ஆரோக்கியத்தை மட்டும் நன்கு பார்த்துக் கொள்ளுங்கள். எண்ணெய் சார்ந்த பண்டங்களை அதிகமாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். உணவு விஷயங்கள் கட்டுப்பாடு இருந்தால் உற்சாகம் பொங்குங்க. இன்று கமிஷன் துறையில் லாபம் கிடைக்கும். ரியல் எஸ்டேட் துறையிலும் லாபம் கிடைக்கும். முயற்சி பண்ணுங்கள், வெற்றி நிச்சயம். மேலும் ராசினியர்கள் இன்று நீங்கள் மிகவும் பொறுப்புடன் செயல்படக்கூடிய நாளாக இருக்க கொடுங்க. தெளிவான சிந்தனையும் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். இன்று கோரிக்கைகளை எல்லாம் கச்சிதமாக நிறைவேற்றுவீர்கள். பயணங்களும் சென்று வருவீர்கள். எல்லோருக்கும் பிடித்தமான நபராக காணப்படுவீர்கள். சூழ்நிலைகளை உங்களுக்கு சாதகமாகவே அமைத்துக் கொள்வீர்கள். இன்று உங்களுக்கு வெளி உலக தொடர்பும் விரிவடையுங்க. எண்ணற்ற மாற்றங்களும் ஏற்பட கொடுங்க. சிலர் உங்களிடம் வேண்டுமென்றே காசு பணம் கேட்டு தொந்தரவு செய்ய கொடுங்க. அது உங்களுக்கு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தும். இன்று மனைவியிடம் அன்பை வெளிப்படுத்துங்கள். உறவுகளுக்குள் சின்ன சின்ன குழப்பம் ஏற்பட்டு சரியாகும். அதிகாரிகளிடம் இன்று நீங்கள் பணிவாக நடந்தால் பணியிடத்தில் சாதகமான பலனை பெற முடியுங்க. சூழல்களை இன்று சற்று சிரமம் இல்லாமல் மாற்றி அமைத்துக் கொள்வீர்கள். குடும்ப உறவுகளால் ஏற்பட்ட விரிசல் விலகி செல்ல கொடுங்க. எல்லோருடைய நலனுக்காகவும் கண்டிப்பாக போராடுவீர்கள். செலவுகளை கட்டுப்படுத்துவீர்கள். நியாயமான விஷயங்களில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளக்கூடிய காலகட்டம் இருக்கின்றது. நீண்ட நாட்களாக திருமணமாகி குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு சந்தான பாக்கியம் கண்டிப்பாக கிட்டும். பிள்ளைகள் விஷயத்தில் கொஞ்சம் அக்கறையுடன் செயல்பட வேண்டும். ஆர்வமுடன் பணியில் ஈடுபட்டு வெற்றி பெற முடியும். உங்களுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்குங்க. மதிப்பும் மரியாதையும் கூடுங்க. மனசுக்கு பிடித்தமான இடத்திற்கு சென்று வரக்கூடிய சூழலும் இருக்கின்றது. சுற்றுலாக்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகளும் கிடைக்கின்றது. இன்று உங்களுக்கு மகிழ்ச்சி பொங்கும் நாள் என்று சொல்ல முடியுங்க. பெண்கள் இஷ்ட தெய்வ வழிபாட்டினை மேற்கொள்ளுங்கள். குடும்பத்துடன் கோவில் குளங்களுக்கு சென்று வர பாருங்கள். பேச்சை இன்று இங்கே குறைத்துக் கொள்ளுங்கள். பெண்களுக்கு இன்று பணி சுமை இருக்கும். முடிஞ்சளவு ஓய்வும் எடுத்துக்கொள்ளுங்கள். காதலில் சில நெருக்கடிகள் இருக்குங்க. விட்டு கொடுத்து செல்வது சிறப்பு. அவசரம் மட்டும் பட வேண்டாம். இன்று மாணவர்கள் மனப்பதட்டம் கொள்ள வேண்டாம். நம்பிக்கையுடன் போராடினால் வெற்றி நிச்சயம். யார் என்ன சொன்னாலும் அதனை கேட்டுக்கொள்ளுங்கள். தயவு செய்து பிடிவாத குணத்தை மாற்றிக்கொள்ளுங்கள். தொந்தரவுகள் யாரிடமும் செய்ய வேண்டாம். இன்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். நீலம் உங்களுக்கு கண்டிப்பாக அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 5 மற்றும் 7.
அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் புரட்டாதி. இன்று நீங்கள் மனசுக்கு பிடித்தமான இடத்திற்கு சென்று வருவீர்கள். காரியங்களை எல்லாம் கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். நல்ல நல்ல வாய்ப்புகளை உருவாக்கிக் கொள்வீர்கள். சொந்த பந்தங்கள் வருகையின்றி இருக்க கொடுங்க. சுய தேவைகளும் ஓரளவு பூர்த்தியாகும். நெருக்கடிகளை எல்லாம் இன்று சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். இன்று உங்களுக்கு வெளி உலக தொடர்பு விரிவடையும் நாள் என்று சொல்ல முடியுங்க. நல்லவைகளும் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்க கொடுங்க. உத்திரட்டாத்தி. வெளி உலக தொடர்பு விரிவடையும். காரியங்களும் இன்று சுறுசுறுப்பு அடைய கொடுங்க. முயற்சிகளில் ஓரளவு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நெடுநாளைய ஆசைகள் கண்டிப்பாக நிறைவேறும். பிடித்தமான வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். சிரமங்களை ஓரளவு சரிக்கட்டி நிம்மதியான வாழ்க்கையை அமைத்துக் கொள்வீர்கள். உத்திரட்டாத்தி நட்சத்திரக்காரர்களுக்கு தேவைகள் ஓரளவு பூர்த்தியாகும் நாள் என்று சொல்ல முடியுங்க. ரேவதி. மனம் சந்தோஷம் அடையக்கூடும். மாற்றங்கள் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். முடிக்க முடியாத காரியத்தை கூட முடித்து காட்டுவீர்கள். இரவு பகலாக உழைத்த உழைப்பிற்கு நல்ல பலன் கிடைக்குங்க. வெளி உலக தொடர்பையும் அதிகப்படுத்திக் கொள்வீர்கள். இன்று உங்களுக்கு மனசுக்குள் சந்தோஷம் ஏற்படக்கூடும். இறைவன் வழிபாட்டில் மிகுந்த அக்கறை ஏற்படக்கூடுங்க. பொறுமையும் நிதானமும் இருந்தால் எதிலையும் வெற்றி ஏற்படக்கூடும். யார் என்ன சொன்னாலும் அதனை யோசித்து பார்த்து முடிவெடுப்பது நல்லது. குழப்பம் அடைய வேண்டாம். உடைய பிரச்சனைகளுக்கு இன்று தீர்வு கிடைக்கும் நான் என்றே சொல்ல முடியுங்க. நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.